ஈரான் மீதான போர் மற்றும் அதன் விளைவுகள் கட்டுப்படுத்த முடியாத நிலையை எட்டி வருவதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி எச்சரித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து தோஹாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மஜீத் அல் அன்சாரி 2023ஆம் ஆண்டு முதல் தாங்கள் எச்சரித்து வருவது போல இந்த மோதல்கள் சரியான நேரத்தில் தடுக்கப்படாவிட்டால் நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறிவிடும் நிலையை நாம் நெருங்கிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ளார். அத்துடன் தாம் காண்பது ஒரு பிராந்திய போர் என்றும் இது இன்னும் தீவிரமடைந்தால் அதன் விளைவுகள் இந்த பிராந்தியத்துடன் மாத்திரம் நின்றுவிடாது, இது முழு உலகையும் பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னவென்றால் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து இந்த மோதல் போர்க்களத்திற்கு நகர்வது எவருக்கும் நன்மை தராது. போர் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ராஜதந்திர ரீதியான தீர்வே இதற்கான ஒரே வழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரான் மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் அண்டை நாடுகள். நாம் ஒருவருக்கொருவர் அருகில் வாழ வேண்டியவர்கள். ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிப்பது என்பது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அனைத்து தரப்பினரும் போரை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதே கத்தாரின் தெளிவான நிலைப்பாடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.